ஹலோ வீவர்ஸ். இன்னைக்கு இணையதளத்தில் பேசுபொருளாக இருக்கிறது ஜனநாயகன் மூவி லீக்டு ஆனதை பற்றி தான். லீக்டு ஆனது ப்ரொடக்ஷன் டீமுக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ல இருந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இருந்தாலும் இந்த டைமில் இந்த நேரத்தில் இந்த ஜனநாயகன் மூவி லீக் ஆனது என்னைய பொறுத்தளவு நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். கரெக்டான டைமில் கரெக்டான படம் கரெக்டான ஆளுக்கு இறங்கியிருக்கு. அது 100% நான் சொல்லுவேன். தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் இந்த மூவி வேணுக்குமே லீக் பண்ணப்பட்டுச்சா இல்லைன்னா தெரியாமல் லீக் பண்ணப்பட்டுச்சா, எதனால லீக் பண்ணப்பட்டுச்சு, எதுக்காக லீக் பண்ணப்பட்டுச்சு, எதுவுமே நமக்கு தெரியாது. நார்மலாக லீக் ஆயிடுச்சு. இதே மாதிரி தான் 2014 தலைவா படம் ரிலீஸ் அப்போவும் இதே மாதிரி தான் இணையத்தில் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் படம் எதிர்பார்த்த அளவுக்கு படம் ஓடிடுச்சு. இந்த படத்துக்கு எல்லாரும் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்துக்கு விஜய் டிவிலேருந்து அவார்டும் கொடுத்துருந்தாங்க. ஜனநாயகன் படம் சொல்லவா வேணும்? எப்படிப்பட்ட படம், எப்படி பிரம்மாண்டமான படம். ஜனநாயகன் டிவிகே விஜய், தளபதி விஜய், தலைவர் விஜய் அவர்களுக்காகவே எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தோட மைய கருத்து என்ன அப்படின்னா, சரி நான் சொல்ல வேண்டாம், நீங்களே தியேட்டரில் ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. தியேட்டரில் ரிலீஸ் ஆகும், பார்த்து படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம தளபதிக்கு நம் தலைவர் டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு கரெக்டான நேரத்தில் கரெக்டான இறக்கப்பட்ட படம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி இந்த படம் ஒரு சில தரப்பு வேணுக்குமே லீக் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்காங்க. தேர்தல் இந்த எலெக்ஷன் வருதுனால ஒரு சில தரப்பு இல்லை இது தெரியாமல் லீக் பண்ணப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருக்கோ இல்லையோ 2026 நம்ம தளபதி தான் 2026 முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருவார். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.